ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ripak tech. நான் உங்கள் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு என் கையை கட் பண்ணி இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லாருமே. அது வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், ஹேண்ட் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதை எப்படி பண்ணால் 2 கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அது வந்து பொட்டாசியம் thiocyanate அப்புறம் வந்து ferric chloride யூஸ் பண்ணி பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டாசியம் thiocyanate 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்னோ மாதிரி இருக்கும், உப்பு மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து வந்து ferric chloride எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்மளுக்கு 1 ஸ்பூனே போதும். அதே எச்சு தான் நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிகினா அப்படி மாதிரி இருக்கும், நல்லா பச்சை கலரில். அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பாதி கிளாஸ் ஊற்றினா போதும். ஊற்றும் போது அவங்களுக்கு வந்து புகை வரும். நம்மளுக்கு இவ்வளோ போதும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் டீ மாதிரி இருக்குது. இதை மிக்ஸ் பண்ண போனால் அதில் யூஸ் பண்ணாதீங்க, இல்லை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஒரு வாட்டர் மாதிரி தான் தெரியும் லைட்டாக. இது அவ்வளோக்கா மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரியாது, வாட்டர் மாதிரி தான் தெரியும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பொட்டாசியம் thiocyanate வந்து பஞ்சு எடுத்து அதில் நனைச்சிக்கிறோம். அதனால் நனைச்சிக்கங்க. அப்புறம் வந்து உங்கள் கை, அதில் எந்த இடத்துல அழுக்கு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த இடத்துல அழுக்கு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி தொடவிங்க. எது வரைக்கும் இருக்கணும் அந்த அளவுக்கு தொடவிங்க. நல்லா எல்லா பக்கம் போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெரிக்கில் வந்து நமக்கு நைஃப் எடுத்துக்கங்க, மொன்னையாக எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அறுக்கும்போது உங்கள் கையை அறுக்காது. இல்லைன்னா ஷார்ப்பு எடுத்து அறுத்திங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரியா? நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் கத்தியில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து அறுத்துக்கலாம். எம்மாடியோ, நல்லா டார்க்காக இருக்க மாதிரி பிளட்டு வர மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா? ரியல் பிளட்டு மாதிரியே தான் இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபேக்காக எதுவும் தெரியல. பார்த்தீங்கன்னா எனக்கு கத்தியில் அறுத்ததுக்கு எந்த டேமேஜ் ஆகலை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான், வந்து பிளட்டு தான், ரியல் பிளட் இல்லை. பார்த்தா உங்களுக்கு தெரியும். தண்ணி ஊற்றி தொடச்சா போய், துணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு புண்ணுமே ஆவலை கத்தியில் அறுத்ததில்லை. பட்ஸும் தான் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ferric chloride இருக்குல்ல, அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று உங்கள் கையில் வந்து பிடிச்ச பேரோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கிங்க. நான் வந்து என் பேர் எழுதுகிறேன். டைம் டிப் பண்ணி எழுதிக்கிங்க. ஓகே, எழுதியாச்சு. அடுத்து காட்டன் எடுத்துங்க. அதை வந்து thiocyanate விட்டுக்குங்க. நீங்கள் எழுதுன்னு லைட்டாக கொஞ்சிட்டிங்கன்னா எழுதுன்னு தெரியும் டார்க்காக.
பார்த்தீங்கன்னா என் பேர் உங்களுக்கு தெரியும், முக்கில். டார்க்காக பிளட்டில் எழுதுன மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா? ஓகே, வந்து சும்மா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண 2 கம்மியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துடலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன்னா 2 ட்ராப் தான் வருது. இதில் மிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே போட்ட அடுத்த செகண்டே வந்து ஏதோ ஒன்று டார்க்காக கீழே போகிற மாதிரி இருக்குது. ரியாக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? உடனே அது வந்து இதை ரியாக்ட் ஆயிடுச்சு. நல்லா டார்க்காக ரெட்டிஸ் ஆயிடுச்சு. கட்டி காப்பி மாதிரி இருந்து வந்து ரெட் கலரில் ஆயிடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டார்க்காக ரெட்டிஸாக ஆயிடுச்சு. இது பெப்சி மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறக்கு. இதில் மிக்ஸ் பண்ணி போய் ஊற்றி பார்த்துடலாம். ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே அது ரியாக்ஷன் மாதிரி அது நடந்த ரியாக்ஷன் இதில் நடந்திருக்கு. ரெட் கலரில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஊற்றிடலாம். பார்த்தா தெரியும், நல்லா ரெட் கலரில் இருக்குது. டார்க் ரெட் ஆயிடுச்சு. பிளட் மாதிரியே தான் இருக்குது. இதுவே நம்ம ஊற்றும் போது டேபிளில் சிந்திடுச்சு. டேபிள் கழுவித்தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் கழுவித்தான் ஆகணும். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ரெட் கலரில் டார்க் ரெட்டாக இருக்குது. தண்ணி கொண்டா. நல்லா நம்ம ஹேண்ட் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் டார்க் ரெட்டாக ரெட் கலரில் வந்துருக்கு. பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா? ரெட் கலர். வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். வீட்டில் தயவு செஞ்சு பார்த்துருக்கேன். ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிறோம். கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கையை வந்து சோப் போட்டு தான் வாஷ் பண்ணல. அரிப்பு இல்லைனா சைட் எஃபெக்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்க அது நல்லது. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க. இன்னும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் தான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும் நோட்டிஃபிகேஷனாக. இதோட நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.